ஹாய் அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் உருண்டை குழம்பு லஞ்சுக்கு அதுதான் ரெடி பண்ணியிருந்தோம். என்னென்ன தேவை, எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போது நான் 1 டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன் வடை போடுறதுக்காண்டி, இந்த உருண்டை போடுறதுக்காண்டி. இதை வடை குழம்புன்னு நம்ம சொல்லுவோம். நான் இந்த பருப்பு 1 டம்ளருக்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம கழுவி ஊற வச்சு எடுத்துக்குவோம். நல்லா வடிகட்டி மிக்சியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது இந்த வடைக்கு என்னென்ன தேவை, இந்த பருப்போடு நம்ம எதெல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம் அப்படின்னா, வத்தல், பூண்டு, சீரகம், உப்பு, கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இதை அரைச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பருப்பை போட்டுக்கோங்க. பருப்பை போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா, இந்த வெங்காயமும் மல்லிச்செடியும் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப சாஃப்டாக அரைச்சிடாதீங்க, ஓரளவுக்கு கொதன்னு இருக்கணும். இப்போது நம்ம இதை உருண்டை பிடிச்சி வச்சுருவோம். ஓரளவு சைஸுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி நம்ம இதை என்ன செய்யணும்னா, எண்ணெயில் பொரித்து எடுத்துடணும். எண்ணெயில் பொரித்து எடுத்துகிட்டு தான் குழம்புக்குள்ளே நம்ம போடணும். இப்போ நாங்கள் நல்லா உருண்டை எல்லாம் பொரிச்சிட்டு ஃப்ரை பண்ணிடுறோம். ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணுறோம். இப்போது நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்து போடுறோம். நல்லா வெடிச்சக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் இது நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுங்கள். தக்காளியும் நல்லா வதக்குங்க. வதக்கினக்கப்புறம் நம்ம மீன் குழம்புக்கு போடுறோம்ல வத்தப்பொடி, நாங்கள் இந்த பொடி இன்க்ரீடியன்ட்ஸ் இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லுவோம். கறி மசால் பொடி, இந்த மீன் குழம்பு பொடி என்னது, தனி வத்தப்பொடின்னு ஒன்று வச்சுருப்போம், அதெல்லாம் என்னென்னதுன்னு சொல்லுவோம். இதை போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புளி தண்ணியை ஊற்றுங்க. லைட்டாக மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதித்து வந்தக்கப்புறம் நம்ம அந்த உருண்டை பொரித்து வச்சுருந்தோம்ல, அந்த உருண்டையை போட்டுருவோம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.